குட் மார்னிங். இது எப்படி குட் மார்னிங் ஆகும்? இது மூஞ்சில முழிச்சிருக்க ஒரு நாள் இருக்குது. பாவம், அது சுலேகாவோட பூனை. என்னது, அவளுக்கு மட்டுமா பூனை? 2 பேரும். பசங்க எஞ்சிட்டாங்களா? இல்ல. அம்மாடி எழுந்துரு. டேய் ஹெட்செட் வேற, வா எழுந்துருமா. அல்ல என்னது? குட் மார்னிங். தோசையா? ஆமா. இந்தம்மா சாப்பிடு. நைட்டெல்லாம் பாட்டு கேட்டுட்டு இப்போ ஹோம்ஒர்க் பண்றியா? சாப்பிடு. எங்க அழகு சுந்தரிங்க? நல்லா இருக்கு, சூப்பர், போதும். தோசையா? சீக்கிரம் எடுத்து வைடி. இதை வச்சுங்க. எதையும் மறந்துடாதீங்க. ஐயோ அம்மா. எடுடி. அண்ணா முடிய சரி பண்ணு, கால் அட்டெண்ட் பண்ண போறேன். குட் மார்னிங். ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க? தோசை. அங்க தினமும் தோசை தான் கொடுக்கறாங்களா? அசீம், நீ இன்னைக்கு பல்லு தேய்ச்சியா? உங்க மேல சத்தியமா தேய்ச்சாமா? இன்னைக்கு இல்ல. என்ன ரூபா, உன்கிட்ட எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன் ஸ்கூல் போகும்போது கண்மை வைக்காதேன்னு? அத போய் கழுவு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்மை வச்சிட்டு வராங்கம்மா. அவங்க எல்லாம் வச்சுக்கட்டும், உனக்கு வேண்டாம். நீ என் மேக்கப் செட் எடுத்தல்ல? நீ ஸ்கூலுக்கு எதுக்கு போற? படிக்கவா இல்ல பியூட்டி கான்டெஸ்ட்கா? அம்மா அது வந்து. அப்போ சீக்கிரம் போய் கழுவு போ. ஏய், I said go wash your face. அம்மா எதுவுமே செய்ய விட மாட்டாங்க. உங்க அப்பா எங்க? அவர் இதெல்லாம் கேட்காம இருக்கிறதுனால தான் பிரச்சனையே. எங்க அவரு? இங்க தான் இருக்காரு, இங்க பாருங்க. அம்மா அந்த வீட்டை எப்படி பாத்துக்கிட்டேன்னு இப்ப புரிஞ்சு பாரு உங்களோட அப்பா. போயிட்டாரா? என்ன எங்க பிளேட்டோட போயிட்டு இருக்காரு? சொல்ல மாட்டேன். ஆமா தஸ்தகீர், பிளேட் எடுத்துட்டு எங்க போயிட்டு இருக்கீங்க? ஐயோ, என்ன சத்தம் அங்க? அம்மா பூனைன்னு நினைக்கிறேன். பூனையா? பூனைக்கு சாப்பாடு போட மறந்துடாதீங்க. சரி சரி, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, வைக்கட்டுமாமா? சரி, நான் சாயங்காலமா கால் பண்றேன். டாடா. டாடா. எங்க அந்த தொடப்ப கட்ட? என்னாச்சு? வர ஐயோ, பிளேட் உடைச்சிட்டாரா? நல்லா இருக்கீங்களா சந்திரனா? ஆமா ஆமா, நான் நல்லா தான் இருக்கேன். இதை வச்சுட்டு வரேன். சரி. நீங்க நல்லா இருக்கீங்களா? இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அக்கா, மேக்கப் இல்லாம தான் நீங்க பார்க்க அழகா இருக்கீங்க. ஐயோ, அப்பா வந்துட்டாரு. அப்பா வந்துட்டாரு. Market segmentation is the process of dividing a board consumer. வண்டி சத்தம் கேட்டுருச்சான், படிக்கிறாங்களாமா. என்கிட்டயேவா? இந்த மாதிரி எத்தனை வாட்டி நான் பண்ணியிருக்கேன். These characteristics include common needs, interest, lifestyle or demographic profiles. Market segmentation. அப்பா நம்பிட்டப்பா. அட ஏன் நிறுத்துறீங்க? நல்லா நடிக்கிறீங்க. அப்படியாச்சும் மண்டியில ஏறட்டும். அது சரி, கிடைச்சிருச்சுல்ல.
என்னாச்சு? சூடா இருக்கா? ம், எங்களுக்கு இன்னும் பசிக்கல. உனக்கு பசிக்கலையா இல்லை யாருக்குமே பசிக்கலையா? இதை சாப்பிடுறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது. வேண்டாம், பசிக்கலன்னா சாப்பிடாதீங்க. சந்திரனா, ஆ இவங்க சாப்பாடு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதே கொடுங்க, கொட்டிப்பாங்க. ஆ சரி. ஒருவேளை சாப்பிடலன்னா ஒன்றும் குறையாது. எழுந்திரிச்சு போங்க. அப்போ நாளை காலையில் தோசை வேண்டாம்ல? வேணாம், இதே கொடுங்க. சாப்பிட்ருங்க, இல்லைன்னா காலையில் தோசை கூட கிடைக்காது. நாங்க இதே சாப்பிட்டுக்கிறோம். ஒரு பருக்க கூட இருக்கக்கூடாது. எங்களுக்கு பசிக்கலையா? சாப்பாட்டோட அருமை உங்களுக்கு தெரியல. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற இந்த பிளேட்டை நீங்கள் தான் கழுவி வைக்கணும். சந்திரனா உங்கள் வேலைக்காரன் கிடையாது. பெருசாக வளர்ந்தா மட்டும் போதாது, எல்லாத்தையும் சொல்லி தரணுமா என்ன? என்ன பிள்ளைங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு இல்லைம்மா. நாளைக்கு உங்களுக்கு பிடிச்சதை நான் சமைச்சு தரேன். இப்போ நீங்கள் ஏன் சாப்பிடுங்க. இது சாப்பிட்ட நோவுதா? ம், அது வந்து ஒரு ஹோம்மேடை வைக்கணும். பசங்க கஷ்டப்படுறாங்க. அப்போ நீங்கள் செட் ஆக மாட்டேங்குதுண்ணா. அன்னை இங்க பாரு, இங்க பாரு. சோட்டி. நரங்கணி கன்னிக்குமரி கடற்கொண்டை மணி அரசு இருந்த மன்னோட பேரரசை என்ன பண்றீங்க? தென்னன் திருக்குறள். செல்லம், என்ன பண்றீங்க? டயானா, சாப்பிடு டார்லிங், சாப்பிடு சாப்பிடு ஸ்வீட் ஹார்ட். டயானா, டயானா, ஒழுங்கா சாப்பிடு. உங்களுக்கு எப்படி தெரியும் இதோட பேர் டயானான்னு? ஆ, எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். ஏய், ஓடுகிறது. ஏய், ஓடுகிறடா. அதை திறக்காத. ஏய், ஓடி போய். ஏய், திருவா ஊர் பொறுக்க போற. ஏய், அப்பா என்னாச்சு? எதுக்கு ஓடுறீங்க? அப்பா இல்ல. பார்க்கவே இல்லை. எப்படி இருக்க? அதாங்க வை. நீங்க உட்காரு. அந்த பையன் யாரு? அவன் என்னோட ஃப்ரெண்டுப்பா. வெறும் ஃப்ரெண்டா இல்லை பாய் ஃப்ரெண்டா? அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். ஆஹா, அப்படியா? எப்போ கல்யாணம்? கல்யாணத்துக்கு உன் அப்பா இருப்பானா? இப்போ இல்லைப்பா, 2-3 வருஷத்துக்கு அப்புறம், நாங்கள் மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம். அது சரி, நல்ல முடிவுதாமா. அவனுக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது எனக்கு பிஸ்னஸ்ல தான் இன்ட்ரெஸ்ட். துபாயில் ஒரு ஃப்ளாட் வாங்கி எனக்கு அதை தருவான். ஓஹோ, அரபிஸ் வரதட்சணை வாங்க மாட்டாங்கல்ல, உங்களுக்கு தெரியுமா? அவங்க தான் நம்மளுக்கு காசு கொடுப்பாங்க, அதான் மெஹர். அப்படின்னா பிளான் பண்ணிட்டீங்க. அப்பாவுக்கு வேலை இல்லை. என்ன வயசாகுது? எனக்கு 15, அவனுக்கு 18. 2-3 வருஷத்துக்கு அப்புறம் மேரேஜுக்கு நாங்க லீகல் ஆயிடுவோம். அப்படியா? ஆமாப்பா, நான் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்றேன். எனக்கு தான் உங்களோட ஃபினான்ஷியல் டென்ஷன் பத்திலாம் தெரியும்ல. நம்ம ஊர்ல ஒரு பையனை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா நிறைய செலவாகும். அவன் ப்ரப்போஸ் பண்ணும்போது நல்ல ஐடியான்னு தோணுச்சு, அதனால தான் நானும் ஒத்துக்கிட்டேன். அப்படின்னா உனக்கு பிடிச்சிருக்கு. நீ இப்போ 10th தானே படிக்கிற. இன்னும் நீ படிக்கணும்ல. குறைஞ்சது ஒரு டிகிரி ஆச்சு. அப்படின்னா நீ குறைஞ்சது இன்னும் 5-6 வருஷம் எடுத்துக்கணும். அது வரைக்கும் நீங்க என்ன வெயிட் பண்ண சொல்றீங்களா? ஆமாம். அதுக்கப்புறம் முந்திரி கொட்டை மாதிரி முடிவு எடுக்கக்கூடாது. இனி அந்த பையன் கூட எந்த கான்டாக்டும் வேணாம். புரிஞ்சுதா? உன் அம்மா தான் விட்டுட்டு போயிட்டா. உன் அப்பா உயிரோட தான் இருக்கான். அவ போனதையும் ஏத்துக்க முடியல. அதுக்குள்ள உனக்கு காதல் கேட்குது. காதலே போடுவே. இப்படி வாங்க, சொல்றதை கேளுங்க. இப்படி வாங்க. டேவிட் எடுக்கணும், இருங்க. அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம், வாங்க. வந்து வச்சுக்கிறேன்.
தஸ்தகீர், இந்த வயசு பொண்ணுங்களை பார்த்துக்கிறதுக்கு கூட அவங்க அம்மா இருக்கிறது தான் நல்லது. உங்களுக்கும் சுலேகாக்கும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லையே, நீங்கள் அவங்கள போய் கூட்டு வாங்க. பிளேட்டை உடைக்க வேண்டாம். ஆ ஆ சொல்லு. ம் என்ன? அது சரி, உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. இந்த உலகத்தில் ஏதாச்சும் ஒரு பொண்ணு ஒரு சின்ன விஷயத்துக்கு புருஷனையும் குழந்தைங்களையும் விட்டுட்டு போவாங்களா? யார் சொன்னா விட்டுட்டு போனேன்னு? அப்புறம் எனக்கு அங்க எந்த வேலையும் இல்லைன்னு தானே சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப புரியுதா வீட்டை பாத்துக்கிற பொண்ணோட மதிப்பு? புரியுது, நல்லாவே புரியுது. சொல்லு, நான் ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம பெரிய பொண்ணு மெச்சூர்ட் ஆயிட்டா. அவளை என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. அவ விஷயத்துல எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. நீங்க தானே என் பேரண்டிங்க குத்தம் சொன்னது. இப்ப உங்களுக்கு பசங்களை கலாச்சாரமா வளர்க்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. டூ இட் அண்ட் என்ஜாய் இட். சொல்லு, நீ என்ன மறுபடியும் கோவக்காரனா மாத்தாத. உங்க கோவம் எல்லாம் குறையட்டும். அது வரைக்கும் ஐ நீட் a break. சொல்லு, இதுக்கப்புறம் நான் கோவப்பட மாட்டேன். சத்தியமா கோவப்பட மாட்டேன். நீ திரும்பி வந்துரு, தயவு செஞ்சு வந்துரு. சரி, நான் யோசிக்கிறேன். ஓ, யோசிக்கிறியா? நீ ரொம்ப திமிரு பிடிச்சவடி. அத முதல்ல புரிஞ்சுக்க, சரியா? நீ யோசி, நல்லா யோசி. யார பத்தி புரிஞ்சுக்காம நீ யோசிச்சுக்கிட்டே இரு. நீ திமிரு பிடிச்சவ தானே? கோவப்படாதீங்க. 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தானே சொன்னீங்க கோவப்பட மாட்டேன்னு. பெண்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கோங்க. மரியாதை ஒண்ணுதான் கேடு. இது என்னன்னு தெரியலையே. வெல்கம் பேக். நான் தான் உங்க மீரா மதன் பேசுறேன். ஆன் கோல் 101.3 FM. வசந்த காலம் வந்தால் பூக்கள் அது தானாவே மலர்ந்துவிடும். காலம் மாறும் வரை காத்திருப்பது போல் உனக்காக காத்திருப்பேன். வாவ், என்ன ஒரு ஃபீல்ங்க. குவசைஸ்ல இருந்து சுலைகான்றவங்க அவங்க ஹஸ்பண்ட்காக டெடிகேட் பண்ற பாட்டு இது. வாட் a romantic couple. அவங்க ஹஸ்பண்ட்காக அவங்க மனைவி சுலு டெடிகேட் பண்ற சாங் இது. என்ஜாய் தி சாங் அண்ட் ஸ்டே டியூன். அவன் அப்பா வீட்டில் உட்காந்துக்கிட்டு பாட்டை டெடிகேட் பண்ற. எத்தனை நாளைக்கு அவன் சோறு போடுறான்னு பாக்குறேன். ஆளுவால உனக்கு ஒரு ப்ரப்போசல் வந்திருக்கு. நான் டிகிரி முடிக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ப்ரப்போசலும் வராதுன்னு வாக்கு கொடுத்தீங்களே. அதென்னவோ உண்மைதான். ஆனா இப்போ நிலைமை கொஞ்சம் சரியில்லை. கம்பெனியை விற்று கிடைச்ச மொத்த காசையும் பிஸ்னஸ் பண்ண போறேன்னு சொல்லி உன் அண்ணன் கடனை வாங்கிட்டான். அவனோட பிஸ்னஸை ப்ராக்ரஸ் பண்ணி அவன் கடனை கொடுக்குற மாதிரியே இல்லை. சும்மா கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்கப்பா. கற்பனை பண்ணலாமா? என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா உனக்கு வந்து 2-3 ப்ரப்போசல் ஏன் தடைப்பட்டதுன்னு தெரிஞ்சப்போ நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். உன்னோட அண்ணன் தான் அது எல்லாத்தையும் தடுத்திருக்கான். கல்யாணம் பேசிட்டா எனக்கு கொடுக்க வேண்டிய காசை அவன் திருப்பி கொடுக்கணும்னு தான் அவன் தடுத்துட்டான். என் பையன் ஏன் எவ்வளவு மோசமா இருக்கான்னு எனக்கு புரியவே இல்லை. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை யார் தலையில எது கட்டி வச்சிருவாங்க. ஆமாம்மா, அதனால அப்பா சொல்றத மறுக்காத. பையன் சொந்தமா சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கான், நிறைய படிச்சிருக்கான். அப்புறம் முன்னாடி கொஞ்சம் கோவக்காரனா இருந்திருக்கான். ஆனா இப்ப எந்த பிரச்சனையும் பண்றதில்ல. நான் கட்டாயப்படுத்தல. ஆனா இது இல்லாம வேற யாரா இருந்தாலும் உனக்கு பிடிக்காம அப்பா கட்டி வைக்க மாட்டேன். நல்லா யோசி.
ஆனா லேட் பண்ணாத. மேம் டிரைவர். நீங்களே இதை உள்ள வச்சிருங்க. ஓ டிரைவர் இல்லையா, நான் தான் வைக்கணுமா? ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் வேணா இருப்பாங்களோ? அப்புறம் சாம்பார்ல போடுற தனியா தூள் இருக்கா? அது தனியாவா சாம்பார்ல போட மாட்டாங்கல்ல. அது சொல்ல நீங்க யாரு? இல்ல அது தேவையான ஒரு பொருள் கூட இந்த கடையில இல்ல. பப்பாளி, பேரிக்காய், வாழைப்பழம், அதை விடுங்க, வாழைத்தண்டு கூட இங்க இல்ல. வாழைத்தண்டா? இது கூட இல்லாத கடைக்காரனை யாரு கல்யாணம் பண்ணிப்பா? நீங்க சொல்றது புரியல. நீங்க யாரு? ஆளு அனசு முஸ்லி உங்களுக்கு தெரியுமா? என்னோட உஸ்தாத். அந்த உஸ்தாத் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. அவரு கொண்டு வந்த ப்ரப்போசல் தான் நீங்க. என்ன? வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரும்போது நீங்க எல்லாம் டீசெண்டா வருவீங்கல்ல, அதனால நானே உங்களை நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன கல்யாணம் பண்ணிக்க போற அந்த மகா பாக்கியவான் நீங்க தான். நான் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்றேன். சொல்லுங்க மேடம், உங்க கண்டிஷன்ஸ் என்ன? நான் இப்ப டிகிரி ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன். ஒருவேளை நம்ம கல்யாணம் நடந்துட்டா கூட படிப்பு முடியற வரைக்கும் எப்பவும் நீங்க என்ன தொடவே கூடாது. அப்புறம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போக ஒத்துக்கணும். வேற என்ன? பிசினஸ் பண்றவங்கள பொதுவா எனக்கு பிடிக்காது. ராத்திரி கடையை மூடிட்டு மிட் நைட்ல வீட்டுக்கு வர பிஸியான பிசினஸ் மேன்லாம் எனக்கு செட்டே ஆகாது. 7 மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடணும், எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா கார்ல என்ன சுத்தி பார்க்க கூட்டிட்டு போகணும். அப்புறம் வீக்லி ஒன்ஸ் வெளியே சாப்பிட கூட்டிட்டு போகணும். அப்புறம் எப்பயாச்சும் சினிமாக்கு கூட்டிட்டு போகணும். முடிஞ்சதா? முதல் 3 வருஷம் நமக்கு குழந்தையே வேண்டாம், நம்ம லைஃபை என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் எத்தனை வேணாலும் ஓகே. ப்ரீ பிளானா இருக்கீங்க. அப்போ ஒண்ணு பண்ணுங்க இளவரசி, ஏதாச்சும் ஒரு ராஜகுமார வந்து ராமாயணத்துல வர மாதிரி வில்ல உடைச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்னால முடியாது. இந்த தஸ்தகீரை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, புரிஞ்சுதா? ஹலோ, சொல்லுங்க. தஸ்தகீரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சொல்லுங்க. ஐ லவ் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு எழுதின டிஷர்ட் உங்ககிட்ட இருக்குல்ல? இப்போ முஸ்லிம் வேஷம் போட்டு நிக்கிற நீங்க குடிச்சிட்டு காரை ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகி கிடந்த விஷயம் எனக்கு தெரியும். அது தெரிஞ்ச உடனே நிச்சயம் பண்ண கல்யாணமும் நின்னு போச்சுன்னு எனக்கு தெரியும். இப்போதைக்கு பெரிய குடும்பத்துல இருந்து யாரும் உங்களுக்கு பொண்ணு கொடுக்க போறது இல்ல. அதனால நீங்க கூலா உட்காந்து யோசிச்சு பாருங்க. அது வரைக்கும் உங்க விஷயத்த நான் வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கிறேன். அப்போ பார்க்கலாமா தஸ்தகீர்? மாசலாமா. ஏய், அம்மா கால் பண்றாங்க. ஹலோ. ஹாய். ஆமா, எங்க உங்களோட புது மேடு? அவங்க சிட்டில யாரையோ பார்க்கிறதுக்காக போயிட்டாங்க. இப்ப வந்துருவாங்க. அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் சமைக்க தெரியுமா? சாப்பாடு சூப்பரா இருக்கு. ஆனா உங்க அளவுக்கு இல்லம்மா. சரி, அவங்க பார்க்க எப்படி இருக்காங்க? நாங்க இது வரைக்கும் பார்த்தது இல்ல. அதையே ஃபுல்லா கவர் பண்ணி பர்தா போட்டிருக்காங்க. ஆனா கண்ணை பார்த்திருக்கோம், சூப்பரா இருக்கும். இந்த பராசி, நீ அவங்க கண்ணை பார்த்துட்டு இருக்கியா? இந்த வயசுல இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. இல்லம்மா, சும்மா தான் பார்த்தேன். அம்மா நீங்க பயப்படாதீங்க, அப்பா அவங்கள பாக்குறதே இல்ல. நீங்களும் உங்க அப்பாவும், நீங்க எல்லாரும் ஒரே டீம் தான் எனக்கு தெரியும்.
இல்லம்மா, நாங்க உங்க டீம் தான். சரி சரி, எல்லாரும் நல்ல பசங்களா போய் குளிச்சிட்டு படிங்க. ஓகே ஆ அசீம், ஆ நீ டாய்லெட்குள்ள போய் தூங்க கூடாது, அடிச்சேனா பாரு. அப்படிலாம் இல்லம்மா. சரி ஓகே, நான் அப்புறம் கால் பண்றேன். ஓகே பாய். பாய். அப்புறம் அப்பா என்ன சொன்னாரு? உங்களை கூப்பிட சொன்னாரு. நீங்க நாளைக்கு வருவீங்களே? நாளைக்கு விஷயத்த நாளைக்கு பார்த்துக்கலாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்க போய் தூங்குங்க. ம், குட் நைட். குட் நைட். குட் நைட். வாங்க. என்னது இது? மொத்த துபாயும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஒவ்வொரு வாட்டி வெளியே போகும்போது பேங்க்ல இருந்து டொயின்னு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. இங்க பாரு தஸ்து, நானே டயர்டா இருக்கேன். இருக்கிற எல்லா கடையிலயும் ஏறி இறங்கி டிஸ்கவுண்ட் பார்த்து தேவையான பொருள் மட்டும்தான் வாங்கியிருக்கேன், புரியுதா? சுலு, நீ கைக்கு மீறின செலவு பண்ணிக்கிட்டு இருக்க. இது இப்படியே போனா சரி வராது. உங்களுக்கு அதிகமா செலவு பண்ற பொண்ணு கிடைச்சிருக்கணும், அப்ப தெரிஞ்சிருக்கும். ஆஹா, அப்ப நீ மட்டும் என்னவா? பசங்களோட ஃபீஸ், வீட்டு செலவு இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வாழணும் சுலு. இப்படிலாம் செலவு பண்ணக்கூடாது. 2 பசங்க தான் போதுன்னு நான் சொன்னேன். நீ 3ஆவது சர்ப்ரைஸா gift கொடுக்குற. தஸ்து, நீங்க என்ன பேசுறீங்க? பார்த்து பேசுங்க. இதெல்லாம் பொண்ணுங்க தான் பார்த்துக்கணும். நீ கவனிக்கல. குடும்பத்துல எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா வருமானம் தான் போகும். How cheap. என்ன சீப்பு? நீ சுரன்றதெல்லாம் ஏன் கார்டு தானே? உன் அப்பனும் அண்ணனுமா வந்து தரான். கிரெடிட் கார்டு தானே வேணும். இதோ புடிங்க. என் அப்பாவும் அண்ணனும் இன்னமும் இருக்காங்கல்ல. எனக்கு ஏதாவது தேவைன்னா அவங்க கிட்டே கேட்டுக்கிறேன், சரியா? உன் அண்ணனை பத்தி எனக்கு தெரியும். என்ன தெரியும்? உன் கல்யாண காசை வச்சு தானே அவன் பிசினஸ் பண்றான். தஸ்தகீர். இப்போ வரைக்கும் அந்த காசை அவன் கொடுக்கலல்ல, அதையும் பேச மாட்டேங்கிற. அது அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் நடுவுல இருக்கிற விஷயம். அவங்க கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது உனக்கு வர வேண்டிய காசு தானே. ஐ மீன், அது எனக்கான காசு கூட. இவ்ளோ வருஷத்துக்கு அப்புறமா நீங்க என்கிட்ட வரதட்சணை கேக்குறீங்களா? உனக்கும் பசங்களுக்கு தான் அந்த காசு. கடை செலவு, வீட்டு செலவு, பசங்களுக்கு செலவுன்னு எல்லாத்துக்கும் செலவு பண்றதை நீ 2 கண்ணால பாத்துக்கிட்டு தானே இருக்க. என்னால முடியல சொல்லு. இந்த நிலைமையில இந்த மாதிரி தேவையில்லாத செலவு பண்ணி என்ன கோவப்படுத்தாத. சுலு, நீ என்ன பண்ற? இதுக்கப்புறம் நான் இங்க இருந்தா என்ன நீங்களும் உங்களை நானும் வெறுத்துருவோம். சுலேகா, போக வேண்டாம், சொன்னா கேளுங்க. நீங்க அவரை மன்னிச்சிருங்க. அவர் ஏதோ டென்ஷன்ல அப்படி பேசிட்டாரு. அந்த பேக் இப்படி கொடுங்க. இங்க பாருங்க, நான் ஏன் வீட்டுக்கு போறேன். இது ஏன் வீடு இல்ல. சந்திரனா, உங்களால முடிஞ்சா என்ன டிராப் பண்ணுங்க, இல்லைன்னா நானே டாக்ஸில போய்க்கிறேன். சந்திரனா, கொண்டு போய் விடுங்க. திமிர் அடங்குனா திரும்பி வருவா. இல்லைங்களா, நீங்க அப்பா கூடவே இருங்க. அம்மா போயிட்டு வரேன், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஐ நீட் a break. சந்திரனா, என்ன டிராப் பண்ணுங்க. வேண்டாமா? காலையிலே கனவா? ஹலோ, தஸ்தகீர் பேசுகிறேன். ஓகே ஜிம்லா, குட் நைட். சாரி, யார் பேசுறது? கிண்டல் பண்ணாதீங்க தஸ்து. இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. குழந்தைங்களையும் புருஷனையும் விட்டுட்டு போன அந்த கர்ஜிக்கிற புலி தானே அது? என்ன அப்படி தானே? நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். இப்போ வீட்டில் ஃபுட்டோட குவாலிட்டி என்னன்னு தெரியுமா? மெனு எப்படி இருக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் இப்படிலாம் பொண்ணுங்க இருக்காங்கன்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன் சொல்லு. பாவம் அப்பாவி பொண்ணு. சண்டே இல்லை, ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. பசங்களாம் எவ்வளோ ஹாப்பி தெரியுமா? பசங்களாம் ஒன்றும் ஹாப்பியா இல்லை. யார் சொன்னது? பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி போச்சு தெரியுமா? கண்டிப்பாக நீ அந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்துருப்பியே. தஸ்து, நாம இதோட நிறுத்திக்கலாம். எதை நிறுத்தணும்? இங்கிருந்து போகும்போது வேண்டான்னு தானே போனேன். வேண்டான்னு விட்டுட்டல. நான் என் மானத்தை விட்டு உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்ண. நீ என்ன சொன்ன? ஐ நீட் த பிரேக்கா அப்படி சொல்லி நான் அவாய்ட் பண்ணல.
நீ இல்லைனாலும் இங்க எல்லா விஷயமும் நல்லபடியா நடக்குதுன்னு தெரிஞ்சோன்னே நீ புரிஞ்சுக்கிட்டியா? என்ன சொல்லு? நீ இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்க. உன் திமிர்லாம் அடங்கிருச்சுன்னு நானே உணர்ற வரைக்கும் உன் அப்பா வீட்லயே இரு. பிளேட்டுங்க. இப்பதான் என் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கேன். அம்மா படிச்சிட்டு இருக்கோம். அந்த மேடு அங்க இருக்காங்களா? எப்பவும் அவங்க மேல ஒரு கண்ணு வைக்கிறது நல்லது. ஏமா? அவங்க ரொம்ப உண்மையாவும் நேர்மையாவும் இருக்காங்க. என்ன இருந்தாலும் வெளியூர்காரங்கல்ல, அதனாலதான். என்னம்மா சொல்றீங்க? அப்பா தனியா ரூம்ல இருக்கும்போது ஏதாவது கேட்டாருன்னா நீயே கொண்டு போய் கொடு. இல்ல நான் அப்படி சொல்லல, ஜஸ்ட் கோசியஸா இருக்க சொன்னேன். அம்மா போதும், நிறுத்துங்க. நாங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம். சீக்கிரம் வாங்க, நாங்க உங்களை பார்க்கணும். உங்க 2 பேர் கோவத்தை முடிச்சுக்கோங்க. On the ground.